வணக்கம். சிதைக்க உணவே மருந்து மருந்து உணவு. விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள். விநாயகர் சதுர்த்தி ஆவணி மாதம் வருது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இதுலேருந்து கணக்கு பண்ணி பாருங்களேன். முதல்ல விநாயகருக்கு படைச்சிட்டு அப்புறம் வரும் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு பண்டிகை வரும். அந்த பண்டிகை இப்போ ஆவணி அப்படிங்கிறப்ப அடுத்தது புரட்டாசி மாதம் ஆயுத பூஜை வரும். ஐப்பசி தீபாவளி வரும். கார்த்திகை தீபம் வரும். அதுக்கப்புறம் மார்கழி வைகுண்ட ஏகாதசியும் திருவாதிரையும் வரும். அடுத்தது தை பொங்கல் வரும். இது மாதிரி ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு பண்டிகை ஆரம்பிக்கிறதுக்கு முதல் விஷயமா அமையிறது இந்த ஆவணியில் வர விநாயகர் சதுர்த்தி. விநாயகர் சதுர்த்திக்கு கொழுக்கட்டை, பிடி கொழுக்கட்டையும் சரி, பூர்ண கொழுக்கட்டையும் சரி, ரெண்டுமே நம்ம பிள்ளையாருக்கு படைப்போம். சாமிக்கு படைக்கிறது எல்லாமே நம்ம தான் சாப்பிட்றோம். நம்ம சாப்பிட்றது நம்ம வீட்டில் குழந்தைகள் தான் அதுதான் சாப்பிட ஆரம்பிப்பாங்க. ஏன் நம்ம முன்னோர்கள் இந்த மாதிரி பலகாரங்கள் சாமிக்கு பிடிக்கும்னு ஒரு மத நம்பிக்கையில கொண்டு வந்து நம்மளை சாப்பிட வைக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்த பார்த்துப்போம். ஏன்னா இந்த கிளைமேட்ல தேங்காய், வெல்லம், அரிசி மூணுமே கலந்த உணவு குழந்தைக்கும் சரி, பெரியவங்களுக்கும் சரி, வயதானவர்களுக்கும் சரி, மூணு ஜெனரேஷன் மக்களுக்கும் இது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு உணவு. கண்டிப்பாக இதை செய்து சாப்பிடணுங்கிறத முன்னோர்கள் சாமிக்கு படைக்கணும் அப்படிங்கிற ஒரு மத நம்பிக்கை மூலிமா நம்மளோட உணவு பழக்க வழக்கத்தை அவங்க ரெகுலேட் பண்ணியிருக்காங்க. இந்த பிடி கொழுக்கட்டை, பூர்ண கொழுக்கட்டை ரெண்டும் எப்படி செய்யணும், அதை செய்து சாப்பிட்றதால நமக்கு என்ன பலன் அப்படிங்கிறத பார்க்கலாம். தேங்காவை திருவி, அந்த பூர்ண கொழுக்கட்டை தேங்காவை நல்லா திருகி அதில் வெல்லம் சேர்த்து ஏலக்காய் சேர்த்து சாப்பிடும் போது தேங்காவை பச்சையாக, அதாவது வேற எதுவுமே வதக்க மாட்டோம், எதுவுமே பண்ண மாட்டோம், அந்த ஆவியில் வேக வைத்து அரிசியோடு சேர்த்து நம்ம சாப்பிடும் போது அதில் இல்லாத அயல் சத்துக்களே கிடையாது. குழந்தைகளுக்கு இனிப்பு, அந்த காலத்தில் பலகாரங்கள் அப்படின்னாலே வீட்டில் செய்கிற வெல்லம் சேர்ந்த, அரிசி சேர்ந்த, தேங்காய் சேர்ந்த இந்த பலகாரங்கள் அவங்களோட நோய் எதிர்ப்பு சக்தியும் சரி, செரிமான சக்தியும் சரி, லாரிக் ஆசிட்னு சொல்கிற அந்த தேங்காயிலேருந்து வர, அந்த பால்லேருந்து வர அவ்வளோ சத்துக்களும் உடம்புல உள்ள செல்ஸை எல்லாத்தையும் புத்துயிர் பெற வைக்கும். உள்ளார உள்ள இன்னர் ஆர்கன்ஸ் எல்லாத்தையும் சீராக செயல்பட ஆரம்பிக்கும். டெட் செல்ஸ் எல்லாம் வெளியே தள்ளிடும். இது எல்லாமே எதை கொண்டு போகுது அப்படின்னாலே நமக்கு புற்றுநோய் வராதுங்கிறத கொண்டு போகுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த தேங்காய் அந்த காலத்தில் ஜஸ்ட்டு தேங்காவை ஈவினிங் டிஃபனில் அவங்களுக்கு எப்பயாவது ஃப்ரீயாக டைமில் இருக்கும்போது தேங்காய் திருவி வெறும் வெல்லத்தை போட்டு பிசைஞ்சு கொடுத்துருவாங்க குழந்தைங்களுக்கு. அதை நம்ம சாப்பிடுவோம். அதேமாதிரி மாவிளக்கு போடுவாங்க. கோயிலுக்கு போய் ஆடி மாதம் மாவிளக்கு போடுவாங்க. அந்த மாவிளக்குல தேங்காயும் வெல்லமும் சேர்த்து எல்லாருக்கும் குழந்தைங்களுக்கு கொடுப்பாங்க. இந்த திரும்ப தேங்காய், வெல்லம், அரிசி மூணுமே குழந்தைகளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கொஞ்சம் கஷ்டப்பட்டாவது, அதாவது இப்போ கொழுக்கட்டை மாவு கூட வெளியே கிடைக்குது. அப்படி இல்லைன்னா இந்த கொழுக்கட்டை மாவு எப்படி செய்கிறது அப்படின்னா 2 மணி நேரம் பச்சரிசியை ஊற வைப்பாங்க. அதுக்கப்புறம் அதை அலற விடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த ஈரத்தோடு போய் அரைச்சிட்டு வருவாங்க. அதுக்கப்புறம் அதை சலித்து வேக வைப்பாங்க. ஆவியில் வேக வைத்த பிறகு பாதி பூர்ண கொழுக்கட்டைக்காகவும் பாதி பிடி கொழுக்கட்டைக்காகவும் செய்வாங்க. பிடி கொழுக்கட்டையில் தேங்காய் பால் போடுவாங்க, ஏலக்காய் போடுவாங்க, வெல்லம் போடுவாங்க. அதை பிரித்து வச்சுப்பாங்க. இந்த பிடி கொழுக்கட்டை 1 வாரம் வரைக்கும் நிறைய செய்து வைப்பாங்க. ஏன்னா குழந்தைகள் டெய்லி இதை சாப்பிட்ணுங்கிறதுக்காக 1 வாரம் வரைக்கும் வச்சுக்கிட்டா அது நீர் போத்துக்கும் அப்படிங்கிறதுனால அரிசி ட்ரம்மில் போட்டு அந்த பிடி கொழுக்கட்டையை வைப்பாங்க. அது 1 வாரம் வரைக்கும் வீணாக போகாமல் இருக்கும். குழந்தைகளுக்கு ஏற்ற டிஃபனாக அது அமையும் அந்த 1 வாரம் வரைக்கும். அடுத்தது பூர்ண கொழுக்கட்டை மீதி எடுத்து அவிச்ச மாவில் சுட தண்ணி ஊற்றி உப்பு போட்டு பிசைஞ்சு வச்சுருவோம். அதில் கொஞ்சம் சிறிது எண்ணெய் போட்டோம்னா எப்போதுமே அது வீணாக போகாமல் இருக்கும். அதை போட்டு பிசைஞ்சு வைத்து இது மாதிரி முதல்ல சொன்ன மாதிரி தேங்காய், வெல்லம் போட்டு பூர்ணம், அப்படி இல்லைன்னா கடலைப்பருப்பை ஊற வைத்து, ஏன்னா அது கொஞ்சம் வாய்வு சேருங்கிறதுக்காக வயதானவர்களும் சரி கொஞ்சம் சாப்பிட்றதில்ல. ஆனால் வளரும் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக பருப்பு வெல்லமும் சேர்த்து சாப்பிடும் போது புரோட்டீன் அவங்க வளர்ச்சிக்கு தூண்டுதலாகவும் அமையும். அதனால குழந்தைங்களுக்கு செய்து கொடுக்கும்போது கண்டிப்பாக அதில் கடலைப்பருப்பு சேர்த்து நம்ம செஞ்சு கொடுக்கறது ரொம்ப நல்லது. இந்த பூர்ண கொழுக்கட்டையை புரச இலையில மடித்து அவங்க கொடுப்பாங்க. புரச இலை ஏன் சாப்பிட்றோம் அப்படிங்கிறதுக்காக புரச இலையில மடித்து அந்த வேக வைத்த கொழுக்கட்டை, இலை கொழுக்கட்டை ஏன் சாப்பிட்றோம் அப்படிங்கிறது உடம்புல உள்ள வாதத்தை கட்டுப்படுத்தும். இந்த மாதிரி கிளைமேட்ல உடம்புல உள்ள வாதம் அதிகரித்து மூட்டு வலி பெரியவங்களுக்கு வர நிறைய சான்சஸ் இருக்கு. வாயு சேரத்துக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அதனால புரச இலையில சமைச்சு சாப்பிடும் போது நம்ம அது ஆவியில் வேக வைத்து சாப்பிடும் போது அதில் உள்ள தன்மைகள் எல்லாம் அந்த கொழுக்கட்டையில் இறங்கி அந்த கொழுக்கட்டை நம்ம சாப்பிடும் போது உடலில் உள்ள வாதத்தை கட்டுப்படுத்தும். இது மாதிரி ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயமும் நம்ம முன்னோர்கள்
பார்த்து பார்த்து சொல்லி கொடுத்து கொடுத்து நம்ம மரபு நம்ம பாரம்பரியத்தை பின்பற்றிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா நம்மளோட உடம்பு வந்து ஒரு நோயில்லா வாழ்வு நமக்கு காத்துட்டு இருக்கு. அதை நோக்கி நம்ம பயணப்படுவோம். அதனால இது வீட்டில், அதாவது மாதத்துக்கு ஒரு முறை குழந்தை சாமிக்கு படைக்கிறோங்கிற பேர்ல குழந்தைகளுக்கு, அதுவும் சாமிக்கு படைக்கிறது அந்த பொருட்களை செய்யும் போது, நெய்வேத்தியம் செய்யும் போது குழந்தைகளையும் சேர்த்து வைத்து அவங்களோட சேர்ந்து செய்யும் போது அந்த ஃபுட் நாலேஜ் அந்த குழந்தைகளுக்கு வரும். அடுத்த ஜெனரேஷனுக்கு நம்ம கொடுக்க வேண்டிய ஃபுட் நாலேஜ், ஹெல்த், இதுதான் ஒரு பெரிய வெல்த்தா, அதாவது இந்த உடல் ஆரோக்கியம் வந்து அவங்களுக்கு பெரிய சொத்தா அவங்களுக்கு அமையும். ஆரோக்கியமாய் வாழ்வோம். வேற எதை பற்றி பேசணும்னு நீங்கள் நினைச்சாலும் சரி, தாராளமாக கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு எந்த நோயாக இருந்தாலும் சித்தா கேரை அணுகுங்க.